நான் போடுற வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கமெண்ட் கண்ணில் பட்டுச்சு. என்னடானா ப்ரோ சொர்க்கா பட்டி வாங்க ப்ரோ, நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்டு பண்ணாமல் இருக்க முடியும் ப்ரோ, இந்த வீடியோ உங்களுக்காக. அதெல்லாம் சரி, எப்படி போகணும் ரூட்டு கேட்குறீங்களா? விருதுநகர்லேருந்து வந்தீங்கன்னா எரிச்சிநத்தம் ரோட்டில் அழகாபுரி ரோடுன்னு ரோட போறீங்க. எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கும்போது அழகாபுரி வந்துடும். அழகாபுரிலேருந்து வத்தனாப் ரோடு கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிடலாம் நம்ம சரக்காப்பட்டியை. ஊர் சும்மா அப்படி இருக்குங்க. என்னம்மா ஊருங்க இது? எப்படி அந்த ஊரை இவ்வளோலாம் மிஸ் பண்ணேன் அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அங்கே இருக்க மக்களும் அந்த மலையும் அந்த வயல்வெளியும் அப்படின்னு மனசை கவருதுங்க. ஒரு வழியாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. அவ்வளோவா இருக்குங்க அந்த இடம். பக்கத்துல அண்ணங்க காய்கறி வெட்டி சமைச்சிட்டு இருந்தாங்க. என்ன வேணா கேட்டா, தம்பி வாரத்துக்கு ஓட்டி போதான் சின்ன சின்ன ட்ரிப் போட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து சமைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சமைச்சிட்டுங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன் சொல்லிட்டு பக்கத்தில் நதி ஓடிட்டு இருந்துச்சு. அங்கே குளிக்க போகலாமா தான் நமக்கு முன்னாடி சின்ன பசங்க குளிச்சுட்டு ஆனால் வானா குதிரா நாங்கள் தம்பி அண்ணன் மேய்ச்சி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வச்சாச்சு. எப்பா அழகுங்க அவ்வளோ அழகுங்க இந்த சொரக்காப்பட்டி. இங்கே பாருங்களேன், சின்ன பசங்க எவ்வளோ அழகாக குதிச்சு விளாண்டுட்டு இருக்காங்கன்னு. நம்மளும் இந்த வயசில் இப்படி தான் இருந்திருப்போம் இல்லை? இங்கே ஷூட் பண்ண வீடியோவை பார்த்து வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்பப்போ இப்படி சின்ன சின்ன ட்ரிப் போட்டால் தாங்க மனசுக்கு இதமாக இருக்குது. ஓகே ஃபேமிலிஸ், அடுத்து எந்த ஒரு வீடியோ போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.